நம்ம வாழ்க்கையில் நிறைய பெரிய மனுஷங்க, நிறைய கிரேட் பர்சனாலிட்டிஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற கோட்ஸ், அதாவது வாசகங்களை நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் இப்படி சொன்னார், மகாத்மா காந்தி இப்படி சொன்னார், மார்ட்டின் லூத்தர் கிங் இப்படி சொன்னார், அப்ரஹாம் லிங்கன் இப்படி சொன்னார் அப்படின்னா பல கோட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இல்லை ஒரு சோஷியல் சுச்சுவேஷனில் ஒரு பர்டிகுலர் சம்பவத்தில் ஒரு பர்டிகுலர் நபருக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம லைஃப்பில் நம்ம கான்டெக்ட்ஸில் நம்ம பார்த்து அதுலேருந்து பல அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களில் பேசின வசனங்களை எடுத்துக்கிட்டு அதை சோஷியல் கான்டெக்ட்ஸில், கார்ப்பரேட் கான்டெக்ட்ஸில் எப்படி நம்ம பல அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற பார்க்குற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த பஞ்சதந்திரா மிகப்பெரிய விஷயத்த நறுக்குன்னு சொல்கிறதுக்கான ஃபார்முலா. இதான் என் ஊரு. இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். ரஜினி அப்படின்ற பேரு அவருடைய இந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ்க்கு வளர்ந்தது. இந்த ஃபினாமினனை பத்தி உங்களுடைய டேக் என்ன? He was an enormous bundle of energy. அவர் impossible to compare with any event ever before in cinema. அப்போ நானே சிந்திப்பேன், என்ன இவ்வளோ பெரிய எனர்ஜி, இவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்ஷன் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணோன்னு தான் புரியுறது தட் இப்போ ரஜினிகாந்த் அந்த டைமில் அவர் சினிமாவில் என்னெல்லாம் செய்தாரோ it was exactly the opposite of what MGR did. Okay. He was the antithesis to MGR. Antithesis. So அது ஒரு காலத்தில் இவர் எப்போ சினிமாவில் வந்தாலும் சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருப்பார். He was drinking and he was a bad man. And why was he so attractive? அது நான் ரொம்ப சிந்திக்கு பார்க்குறச்சு தான் எனக்கு தோன்றது, அந்த 1980s ஒரு ஃபினாமினன் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு தமிழ் ஹிஸ்ட்ரி, தமிழ் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம எமர்ஜென்சிலேருந்து வெளியே வரோம். 1975 to 1977 மிஸ்ஸஸ் காந்தியோட எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி பீரியடில் சில பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் தமிழ்நாடு நடந்திருக்கு. அந்த சேஞ்சஸ் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி சேஞ்சஸ் தான். ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஹேவ் ஹேப்பன்ட். அப்போ அந்த ஜனங்களோட கோபம், இந்த ஜனங்களோட வருத்தம், இந்த ஜனங்களோட ஆங்குவிஷ், அதை போர்ட்ரே பண்ணுறது கரெக்ட் டைமில் வராரு அவர். ஹீ இஸ் த பர்ஃபெக்ட் கேட்டலிஸ்ட் டு டிரைவ் திஸ். அப்போ அவர் ஆங்க்ரி யங் மேன் சொல்கிறது அந்த இமேஜ் அது சினிமா அவர் நடிப்பு மட்டுமல்ல, இட் இஸ் ஆல்சோ த சினிமா ஆஃப் த டைம். ஆல் த ஃபில்ம்ஸ் அட் தட் டைம் வர் ஆங்க்ரி யங் சினிமா. ஆங்ஸ்ட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த ஆங்ஸ்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு இவர் கரெக்டான டைமில் வராரு. சப்போஸ் நம்ம ஒரு பெரிய ஆக்டரோட சில குவாலிஃபிகேஷன்ஸ் உண்டுல்ல, அவர் நல்லா பாட தெரியணும், நல்லா டான்ஸ் ஆட தெரியணும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும், நல்லா மேக்கப் போட்டிருக்கணும், அது எந்த குவாலிட்டிஸுமே இல்லை இவருக்கு. எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். ரஜினிகாந்த் கேன் நாட் பி டிபிஃபைட் இன் ஒன் ஸ்கோப். ஏன்னா அவர் பிளான் பண்ணியெல்லாம் வரல, நான் சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகணும், நான் பெரிய பிரபலமான ஆக்டர் ஆகணும், அது எந்த பிளானிங்காக கிடையாது. அவர் ஒரு நேச்சுரல் பர்சன். அவர் வந்தார், என்ன டைரக்டர் சொன்னாரோ அது சொன்ன பேச்சு கேட்பார். He's a very wonderful actor to work with. They're like plastic material. So imagine between 1975 and 1985 வரை 100 படத்தில் நடிச்சிருக்காரு. 100 படம். சினிமாவில் இருந்த ஒரு பீரியடை மாற்றி அமைக்கிறதுக்காக வந்த ஒரு படைப்பு கடவுள், அப்படிதான் நான் சொல்லுவேன். அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், ரொம்ப முக்கியம். சொந்தமாக குரல் வளம் இருக்கணும், மொழி ஆளுமை இருக்கணும், சுத்தமாக தமிழ் பேசணும், நாதா சுவாமி, கொஞ்சம் பாடவும் சொந்த குரலை தெரிஞ்சா ஓகே. இப்படி தான் இருந்தது ஒரு சினிமாவில் ஹீரோவுடைய ஆதிக்கம், அல்லது ஹீரோவை நடிக்க வைக்கிறதுக்கு சினிமா எதிர்பார்த்துட்டு இருந்தது இப்படி தான். அதனால தான் அந்த காலத்தில் அதற்காக அவ்வளோ பயிற்சி பண்ணாங்க. பாகவதர்களெல்லாம் நடிக்க வந்தாங்க, நல்லா பாடுறவங்கெல்லாம் நடித்தாங்க. அந்த மரபு ஒரு 30 வருஷம் நீடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை உடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். அது தவறு அல்லது அதுவே சரியல்ல, அதை உடைக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட, கடவுளால் படைக்கப்பட்ட அல்லது கடவுளாகவே வந்த நடிகர் தான் அந்த ரஜினி சூப்பர் ஸ்டார். He loves his fans. ஒரு சூப்பர்ஃபிஷியலா இல்ல, நிஜமாவே he loves his fans. அவரோட ரைஸுக்கு காரணமே அவரோட ஃபேன்ஸ். அது நான் அவரோட கனெக்ஷன் வித் his fans எவ்வளோ இன்டென்ஸ்னா, நிறைய பேர் அவரை இந்த விளம்பர படத்தில் நடிக்க சொல்லுவார். எந்த படத்தையும் நடிச்சதில்லை இதுவரை. நீங்க வேற எல்லாரும் பாருங்க, எல்லாரும் அந்த ஆடு இந்த ஆட்ல நடிச்சு, இவர் ஏன் நடிக்கலைன்னா, ஏன்னா அவர் நான்
இன்னைக்கு இந்த தகுதி, இந்த ஸ்டேட்டஸுக்கு காரணமே வந்து என்னோட ஃபேன்ஸ் தான். இந்த ஃபேன்ஸுக்கு கொடுத்த நம்பிக்கை வந்து நான் எப்படி ஒரு சோப்புக்கு விற்க முடியும், ஒரு காருக்கு நான் எப்படி விற்க முடியும்? ஹவு கேன் தே டேக் அட்வான்டேஜ் ஆஃப் மை ஃபேன்ஸ்? இது ஃபேன்ஸ் கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு வேண்டி நான் செய்வேன், பட் நாட் ஃபார் அ விளம்பரம். இதுவரை எந்த விளம்பரத்துக்கும் நடிச்சது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன மனசுல வரும்? அவருடைய எளிமை. எளிமை. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் ஸ்டார் இல்லைங்களா? அவர் இருக்கிற நிலைமைக்கு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் அதில் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருப்பார். நான் படிக்காதவன் தான் அவரை ஃபஸ்ட்டு பார்த்தது. படிக்காதவனில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் சிவாஜிலையும் பார்த்தேன். அதே ஆட்டிடியூடோடு தான் பார்த்தேன். அதனால் அந்த எளிமை தான் ரஜினி சார் அப்படின்னு சொன்னால் எளிமை தான் ஞாபகம். அனதர் திங் தட் மேக்ஸ் எ வெரி குட் பிராண்ட் அம்பாசடர்னா எல்லாருக்கும் தெரியும், இஸ் எ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனஸ்ட் பர்சன். தன் பர்சனல் லைஃப்லேருந்து அவர் எதையும் மறைச்சதே கிடையாது. வெளியில் வரைச்சு அவர் விக்கு போட்டுன்னு வரதில்லை. ரஜினி அதை பற்றி ஈசஸ் அது ப்ரொஃபஷன், அங்கே நான் எப்படி வரணுமோ அப்படி தான் வரேன். பட் திஸ் இஸ் மை ரியல் லைஃப், ஐ ஆம் லைக் திஸ். இதைத்தான் சார் மக்கள் ஹேவ் லைக்ட். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சினிமாவில் நம்ம வந்து டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகல, சினிமாக்காரன்னா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், மேட்சிங் ஷர்ட் மேட்சிங் இது ஒன்று. ஹி ஜஸ்ட் டசன்ட் கேர். ஐ எம் ரஜினிகாந்த், ஐ லைக் டு கம் இன் அ வேஷ்டி காவி வரேன்னா ஜாலியாக காவியாக வரார். தனக்கு முடி இல்லைங்கிறத யாராவது அவர் பயப்படுறாங்களா, இல்லை ஆடியன்ஸ் தான் அடுத்த படம் ஃபுல் முடியோட படத்தில் பார்க்க இவருக்கு உள்ள இல்லைன்னு சொல்கிறாங்களா? இல்லையே, அதை உடைச்சவர் முதல்ல. பிராண்டில் ஆனஸ்டி வேணுங்கிறத உடைச்சவர் முதல்ல ரஜினி நான் நினைக்கிறேன், இல்லையா? எனக்கு கூட இன்னும் அந்த தைரியம் வரல, ஏன்னா நான் இன்னும் டை பண்ணி தான் வந்திருக்கேன் தலையை, வெள்ள முடி தெரியக்கூடாதுன்னு. ஹி டசன்ட் கேர். எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் வரும்? That's something you must appreciate. child artist இருக்கும்போது ஆக்சுவலி அவர் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சுத்தமா தெரியாது. I was like very casual. It was like any other shooting. அவ்வளவுதான். எனக்கு நான் என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியாது, அவங்க சொல்ற டயலாக சொல்லுவேன், நான் கேட்டது கிடைக்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாஸ் திங்கிங் அபவுட். யார் கூட ஒர்க் பண்ணுறேன், அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அதெல்லாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் போகும்போது மை டீச்சர்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தே யூஸ் டு கம் அண்ட் ஆஸ்க், இந்த ரஜினி கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது. ஐ நெவர் யூஸ் டு ஃபீல் எனிதிங். ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு நினைப்பேன் நான். இது எல்லா படம் மாதிரி தானே, இது எல்லா ஷூட்டிங் மாதிரி தானே, ஏன் இது மாத்திரம் ஸ்பெஷலாக கேட்குறாங்கன்னு அப்போ தோணுச்சு. But then I came to realize it later, much later. Heroine ஆனதுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் நான் என்ன, சூப்பர் ஸ்டார்னா என்ன, ஷூட்டிங் அவங்களோட பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, all that I came to know much later. Beyond being a great person, a rich man or an accomplished man, beyond all that, he's a great human being. பாலா சார் எழுதின புத்தகத்தை ரஜினி சார் படிச்சுட்டு, ஆகவே நான் சொன்ன பஞ்சு டைலாக்கில் இவ்வளவு நிர்வாகத்துக்கும் வாழ்க்கைகளுக்கும் பயன்படுறத அவங்க குறிப்பிட்டு காட்டியிருக்கிறதுக்காக அந்த ரெண்டு பேரையும் பாராட்டேன்னு ரஜினி சாரே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதை இன்றைக்கி நம்ம ரசிகர் மன்றத்தில் ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த தொலைக்காட்சி தொடரை பார்க்கணுங்கிறதுக்கா. ஆகவே நீங்கள் புத்தகமாக எழுதின விஷயம் இன்றைக்கி ராஜ் டிவி மூலமாக தொடராக போகும்போது நிச்சயமாக இன்னும் லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆகவே இது ஒரு பலனுள்ள புத்தகமாக, ரஜினி சொன்ன வசனங்கள் எல்லாம் ஒரு பலனுள்ள மக்களுக்கு பயன்படக்கூடிய விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி உலகம் பூரா பரப்ப போகிறோம் ராஜ் டிவி மூலமாக. நான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன் இல்லையா? I have not seen much of this program. I thought this was just a program to use Rajini's name and market yourself. Frankly, நான் சொல்கிறேன். கரெக்ட். என்ன ரஜினி பஞ்ச் தந்திரம், அவர் பஞ்ச் சொன்னார், ஆடியன்ஸை கிளாப்ஸ் பண்ணது, படம் ஓடித்து அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து என்ன இவங்க மெசேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு. பட் இதை அனலைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் விஷயம் இதில் வருங்கிறது ஒண்டர்ஃபுல். ஐ திங்க் ரஜினிக்கே அது பெரிய புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் அவரை வர வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா அவர் ஒரு குழந்தை மாதிரி வந்து இதை ரசிப்பார். அதை நான் சொல்கிறேன், உங்களால் வர வைக்கும் கண்டு குழந்தை மாதிரி ரசிப்பார். இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லியிருக்கோமா, அவர் அறியாமல் சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்டுக்குள்ள அந்த வாழ்க்கை அந்த பாட்டு இருக்கேன், அந்த பாட்ஷால அந்த பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் அவர் தான் சொல்லியிருக்கார். டு பி வெரி ஃப்ராங்க், அந்த லிரிக்ஸ்க்கு நிறைய அவரோட தாட்ஸ் போயிருக்கு. ஸோ ஈஸ் தட் டைப். ஸோ எனக்கு இட் இஸ் அ பிக் ரெவலேஷன். ஸோ அதுதான் ஐ கேன் சம்மேட் திஸ் ப்ரோக்ராம். சினிமா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷனிங் இருக்கிற ஒரு மீடியம். ஏன்னா
ஒரு பக்கத்தில் பார்த்தோன்னா இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் மீடியம், இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம், இப்படியெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இதில் பாட்டு இருக்குது, டான்ஸ் இருக்குது, நடிப்பு இருக்குது, இந்த மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுற பல கலை நுட்பங்கள் உள்ள ஒரு மீடியம் இது. ஆனால் இன்னொரு சைடில் பார்க்க போனால் இட்ஸ் ஆல்சோ அ பிஸ்னஸ். ஏன்னா there's so much money, அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய படங்கள் அவ்வளோ பணம் செய்யவும் செய்யுது, சில படங்கள் they don't make money. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சைடு இது இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபார்ம், இன்னொரு சைடில் இட்ஸ் பிஸ்னஸ். பட் எப்படி பார்க்க போனாலும் இட் ரீச்சஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், நிறைய பேரை போய் சேருது. அதனால இந்த சினிமாலேருந்து வர மெசேஜஸ் எப்படி சமுதாயத்தை போய் அடையுது அப்படிங்கிறத பார்க்குற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசின பஞ்ச் டயலாக்ஸ், அது வந்து லைஃப் வேல்யூ ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் மேனேஜ்மெண்ட் மந்த்ராவாகவும் எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு பஞ்ச் டயலாக் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த ரஜினியின் பஞ்ச் தந்த்ரா நிகழ்ச்சியோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுதான் இதோட பேசிக் கோல். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து சினிமாலேருந்து மெசேஜஸ் எப்படி சொசைட்டிக்கு போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ ஐம் கோன் இன்ட்ரடியூஸ் த கெஸ்ட் டு யூ. முதல் கெஸ்ட், இவரை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல படங்களில் டைரக்டர் பாதிராஜா சாருக்கு வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி பல ரோல்ஸ் சினிமாவில் இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவை பற்றி 80 ஆண்டு கால தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு புக்கையும் எழுதியிருக்காரு. ஸோ சினிமா பற்றி பேசுறதுக்கு சரியான கெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் சித்ராலட்சுமி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க 2வது கெஸ்ட், இவங்களை பற்றி சொன்னோன்னா எங்கள் சைல்டு ஆர்டிஸ்ட் ஆரம்பித்து ஷீ இஸ் பிகம் அன் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அண்ட் ஷீ இஸ் அன் ஆசம் ஆக்ட்ரஸ். அது மட்டும் இல்லாமல் ஷீ இஸ் அ ஃபிலிம் கிரிட்டிக், ஷீ இஸ் அ ஃபிலிம் அனலிஸ்ட், ஷீ இஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன்ஸ்லாம் இவங்க எடுக்கிறதுனால இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்பெஷலி சினிமா அண்ட் சொசைட்டி அதை பற்றி பேசுறதுக்கு ஐ திங்க் ஷீ இஸ் அ வெரி ஆப்ட் சாய்ஸ் as a guest. வெரி ஹாப்பி டு வெல்கம் ரோஹிணி அவர்கள். இந்த நிகழ்ச்சியோட பேசிக் எய்மே என்னன்னா இந்த சினிமாலேருந்து மெசேஜஸ் எப்படி அப்படின்னா ஒரு சமூகம் இருக்கிற நிலை, அந்த நிலையிலிருந்து சமூகத்தை வந்து ஒரு தாய் அப்படின்ற ஸ்தானத்திலிருந்து எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு எழுத்தாளர்களாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், அதுதான் வந்து முதல்ல இருந்தே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஒரு இடத்த வந்து சினிமா இப்போ ஒரு பெரும் பகுதியாக எடுத்திருக்கு. அதில் கெட்டது நிறைய போய் சேருது, அதோடு சேர்ந்து நல்லதும் போய் சேருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்னென்னமோ பாட்டெல்லாம் ஏன்னோ வேண்டாம் மச்சான் வேண்டாம் அந்த மாதிரி பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிற இடத்துல கூட சில பேருடைய ரிங்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இன்னும் ரிங்டோனை வச்சுட்ருக்காங்க. அதாவது போராடுற ஒரு குணம் உங்களுக்கு வேணும், நீங்கள் என்ன அதை நம்பி ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப ரீச் ஆகிறதுக்கு சினிமாவும் ஒரு கருவியாக இருக்குது. ஸோ கலை பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். சினிமா சொசைட்டியை எப்படி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல அப்படின்றது ஆர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர் ராதா அவர்கள் வந்து அவருடைய காலகட்டத்தில் அண்ணாவே அவருடைய நாடகங்களை பார்த்து நான் நாடகங்களை போடணும், என்னுடைய மக்களை நான் போய் அடையணும் அப்படின்னா நாடகங்கள் மூலமாக போய் அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சி எழுத ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சில பேர் இருப்பாங்க. ஏன் பிடிச்சதுன்னு சொல்ல தெரியாது, ஆனால் பிடிக்கும். அது அவங்களுடைய வாழ்க்கையை வாழற விதம் எல்லாத்தையுமே வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்க. ரஜினி சார் அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்டாக எல்லாருக்கும் இருக்காரு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து எந்த பகட்டும் இல்லாத ஒரு மனிதன். தான் இல்லாத ஒரு விஷயத்த அப்படி வந்து தன்னை காமிச்சிக்க தெரியாது, காமிச்சிக்க வேண்டான்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அப்படின்ற போது அவர் மேலே பயங்கர மரியாதை இருக்குது. அப்படின்ற போது அவர் மூலமாக போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்து சொல்லப்பட வேண்டிய விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய பாடல்களாக இருக்கட்டும், அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பார் அவர். ஆனால் அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் நிறைய அப்படி ரொம்ப ஃபிலசாபிக்கல் பர்சன் ஆக்சுவலி ரஜினி சார் பார்த்தீங்கன்னா. அது எல்லாமே அவருடைய படத்தில் இருக்கும். அதே வந்து கண்ணதாசன் அவர்களை பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே அந்த அளவுக்கு போய் சேர்ந்தாலும் பயங்கர தத்துவங்கள் இருக்கும் அது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வாழ்க்கையை உணர்ந்தவங்க
வாழ்க்கையில் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தானாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ரீச். அதனால தான் நான் நினைக்கிறேன் இப்போது வந்து ஒரு நடிகன் பேசி இருக்கிற டயலாக், ஒரு டயலாக் எடுத்து இது வந்து எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பொருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆளுமைகளோடெல்லாம் இருந்தவங்க தான் நம்ம. ஸோ அப்படிப்பட்ட ஆளுமைகளெல்லாம் ஏற்றுவித்தவங்க தான் இந்த ஆக்டர்ஸ். அவங்க மேலே தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து 99 மைல் ஓடிட்டாங்க, நம்ம 100வது மைல் ஓடுறோம்னு சொல்லலாம். இப்போ பஞ்ச் டயலாக் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கு. அதாவது பஞ்ச் டயலாக் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அதை. ஆனால் சில பாடல்கள் வரியா இருக்கட்டும், இல்லை சில டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த சினிமாவில் வசனம் வந்த காலத்துலேருந்தே ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண நிறைய வசனங்கள், போனால் போகட்டும் போடா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வர ஒரு 4 பஞ்ச் டயலாக் சொன்னோம்னா எதை சொல்லுவீங்க? ஐயோ, எனக்கு வந்து கமல் சார் ரசிகை பேசிக்லி. நாட் தட் ஐ மீன் ஐ ஹேவ் ஆல் தி ரெஸ்பெக்ட்ஸ் டு ரஜினி சார். ஐ லவ் ஹிம் அ லாட். வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் டு ரஜினி சார் இருந்தாலும் கமல் சார் வந்து சில விஷயங்கள்ல சில இடத்துல வந்து அப்படி சொல்லிட்டு போயிருப்பாரு. லைக் என்னது, மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வந்து தேவர் மகன் டயலாக்ஸ் எழுதியிருக்காரு இல்லையா, விதை நான் போட்டது, ஏன்னா அது நீங்க சாப்பிடுவான், ஆனா போட்டேன் இல்லை, நான் இருக்க மாட்டேன் நாளைக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் நமக்காக செய்கிறோமா இல்லை நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிற வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்க்காக செய்கிறோமா? இன்றைக்கி எந்த விஷயம் செஞ்சாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது தானே. நம்ம குழந்தைங்க மட்டும் கிடையாது, நம்ம சமூகமே நம்ம மக்கள் தானே. ஃபிலிம்ஸ் ஐ திங்க் சூப்பர் ஸ்டார் நினச்சிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா, இல்லை அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில் பண்ண முடியுமா? ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னு சொல்லலாம். இல்லைங்களா? நிஜமாக என்ன பேசிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. கல்யாணம் ஆன புதுசில் தான் அருணாச்சலம் ஷூட்டிங் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் தெரியும், நான் ஒர்க் பண்ணினது கிடையாது. வந்த உடனே வந்து ரொம்ப அவருக்கு ஒரு சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது தெரியாமல் என்னமோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து ரகுவோடு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்னமோ பேசிக்கிறாங்கன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு டப்பிங் எல்லாம் இது ஓகே அப்படின்னு கேட்குறாரு என்ன. இல்லை என்ன போய் கேட்குறாரு என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ரகு பாபா படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து எப்போவுமே எல்லா படங்களுக்குமே ரஜினி சாருடைய படத்தில் வந்து ரகு இருப்பாங்க. பாபா படம் எடுக்கும்போது வந்து சாய்பாபாவுடைய டிவோட்டி ரகு. எங்கள் ரிஷிக்கு கூட சாய் ரிஷின்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஒரு 6 மாதம் வந்து குழந்தைக்கு பேரே வைக்காமல் பாபா பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் ரொம்ப காலங்காத்தால 3 மணிக்கெல்லாம் போயிட்டு நாமகரணம் சுவாமின்னு நான் கேட்பேன் குழந்தைய காமிச்சிட்டு. அப்புறமா லாஸ்ட்டில் சொன்னால் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. விபூதி மட்டும் குழந்தை நெத்தியில் போட்டுக்கல பூசிட்டு. அப்புறமா நான் சொன்னேன் இல்லை சாமியே வச்சுக்க சொல்லிட்டாரு அப்படின்னா 2 பேர் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து சாய் ரிஷி இல்லைன்னா ரிஷி வரன் அப்படின்னு. அப்போது சாய் இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் பாபா பக்தர். இப்போது பாபான்னு ஒரு படம் எடுக்கும்போது ரகுவை கூப்பிடுறாங்க. இவருக்கு டென்ஷன், காலையிலேருந்தே டென்ஷன். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என்னதுக்கு டென்ஷன் எனக்கு ஒன்றுமே புரியல. எதுவும் சொல்லவும் மாட்டாங்க நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து சுந்தரமூர்த்தி அண்ணனை கூப்பிட போகிறேன், நான் அங்கே போகிறேன். நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை பாபான்னு பேர் வச்சுட்டாரு, அவர் ஹீரோன்னா நான் வில்லன் தானே, நான் வந்து பாபான்னு பேர் வச்ச ஒரு ஆளை வந்து இப்படி ஏதாவது எதிர்க்கிற மாதிரியோ நான் அப்போஸ் பண்ணுற மாதிரியோ இருந்தால் நான் எப்படி அது பண்ணுவேன். அதனால நான் ரஜினி சார்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன். ஆனால் எனக்கு அது கஷ்டமாகவும் இருக்குது. நாங்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு உறவு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி அண்ணனை கூப்பிட்டுட்டு காலையில் போயிட்டு பேசிட்டு வந்துட்டாரு. சொல்லிட்டாரா, நீங்கள் வந்து ஆப்போசிட் கேரக்டர் என்ன நினச்சிருந்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் யூ ஹாவ் டு எக்ஸ்கியூஸ் மீ, இல்லைன்னா ஐ எம் தேர் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் தேர் வித் யூ அப்படின்னா அவங்க வந்து ஆப்போசிட் கேரக்டர் தான் நினச்சிருந்தாங்க. பிகாஸ் இவங்களுடைய காம்பினேஷன் அப்படியான ஒரு காம்பினேஷன். அந்த ஒரு பாஷா படத்தில் வந்து மார்க் ஆண்டனி அப்படின்றது இப்போ கூட நாங்கள் வெளியே அப்படி போகும்போது ஒரு ஆட்டோவில் யாராவது மார்க் ஆண்டனி அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அவருக்கு
நிஜமாவே ரகு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த பேரோட அவரை கூப்பிடுறது அப்படின்னு. பேசிட்டு வந்துட்டுக்கு அப்புறம் ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து ஹி ஒர்க் வித் ஹிம் அகெயின். சிவாஜியில் வந்து ஒர்க் பண்ணாங்க. பட் அப்படி அந்த அருணாச்சலம் டைம்லேயே நான் பார்த்தேன் இல்லையா, ரொம்ப உட்காந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ்னா உட்காந்து பேசிக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் வேற என்னமோ ஒரு வேர்ல்டில் இருப்பாங்க 2 பேரும் பேசும்போது அப்படின்னு எனக்கு தோணும். எனக்கு சுத்தமாக புரியாத ஒரு வேர்ல்டாக இருந்தது அந்த நேரத்தில். அதே மாதிரி வந்து ரீசெண்ட்லி ஒரு அவார்டு கொடுக்குற போது ரஜினி சாருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஆக்சுவலாக போகும்போது ரிஷி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் சம்ஹவ் ரிஷி சைடு இல்லை நான் வரல, அப்பா பற்றியே பேசுவாங்க, எனக்கு அது வந்து சரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கூட்டிகிட்டு போனப்போ மற்ற விஷயங்களெல்லாம் பேசிகிட்டே இருந்தார். வந்த உடனே பேசினார், ரகு பற்றி பேசினார். இப்போ கூட ஒவ்வொரு படத்துக்கும் காஸ்டிங் பண்ணும்போது ரகுவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள், இந்த கேரக்டருக்கு வந்து அவர் இருந்திருந்தா நல்லா, இந்த மாதிரி வேறு யார் இருப்பாங்க, ரீப்ளேசபிள் ஆர்டிஸ்டாக இல்லையே நம்மளுக்கு அப்படின்றது. அண்ட் தென் மற்றவங்கலாம் பேசுவாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்குவாங்க, திருப்பி அகெயின் ஹில் கம் டு மீ அண்ட் சே ஐ டோன்ட் நோ வாட் டு சே, குழந்தை எப்படி இருக்கான் அப்படின்னு. குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க. நான் சொன்னேன் ஆக்சுவலாக காலையில் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன் சார், ஏன்னா நீங்கள் அவனை பார்க்க விரும்புவீங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனால் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சொன்ன ஐயோ அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படி சொன்னான்னா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம அப்போ வந்து லதா அம்மா வந்துட்டு சொன்னாங்க வேறு ஒரு நாள் வந்து டின்னர் இல்லை லஞ்ச் மாதிரி சாதாரணமாக கூப்பிட்டுட்டு ரிஷியை கூட்டிகிட்டு வாங்க, ஸோ அப்பா பற்றி பேசுறதுக்குன்னு இல்லாமல் இல்லை சார் மீட் பண்ணணும் அப்படின்னு. சரியா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு நிஜமாக வந்து ஐ ப்ரோக் டவுன் தட் டே. ஒரு 4 வார்த்தை தான் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அந்த 4 வார்த்தையில் வந்து ரகு மேலே எவ்வளோ அன்பு இருந்தது, லைக் வாட் கைண்ட் ஆஃப் கனெக்ட் தே ஹேட் அப்படின்றதுல ரொம்ப உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. நிறைய பேர் விசாரிச்சாங்க, ஆனால் இவருடைய விசாரிப்பில் இருந்த விஷயமே வேற இருந்தது எனக்கு. ஸோ தட் இஸ் வாட் இல்லை பியாண்ட் பீயிங் அ கிரேட் பர்சன், கிரேட் ரிச் மேன் ஆர் அன் அக்கம்ப்ளிஷ்ட் மேன், பியாண்ட் ஆல் தட் இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். இந்தியன் சினிமா போல ஒரு அற்புதமான ஃபெனாமினன் எந்த சமுதாயத்திலையும் பார்க்க முடியாது. இந்தியாவில் தான் நீங்கள் இது பார்க்கலாம். நம்ம நாட்டில் ஒரு 12,000 தேட்டர் இருக்குது. இந்த 12,000 தேட்டரில் வந்து ஒரு 10,000 11,000 தேட்டரில் வந்து இந்திய சினிமா தான் நடக்கும். ஒரு 1000 சினிமா தேட்டரில் ஹாலிவுட் படங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேறு எங்கே வேணால் போகிறீங்க, நீங்கள் ஃப்ரான்ஸு போங்க, ஜெர்மனிக்கு போங்க, சுவிட்சர்லாண்டுக்கு போங்க, அங்கே 100 தேட்டர் இருந்ததுன்னா 90 தேட்டர் ஹாலிவுட் படம் காட்டும், 10 தேட்டர் அந்த ஊரோட படத்தை காட்டும். அப்போ இதிலே நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா இந்தியன் சினிமாவுக்கும் ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இது ரொம்ப அற்புதமான கனெக்ஷன். ஏனால் அந்த இந்தியன் சினிமா மூலம் தான் நம்ம சினிமா ஆடியன்ஸஸ் வந்து சில கருத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தத்துவம் அப்படி சொல்கிறச்ச எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபில்ம் இந்த எழுத்து இருக்குல்ல அது வந்து ஒரு தத்துவத்திலேருந்து ரியலிஸ்டிக் மாதிரி சினிமாவில் பேசினா என்ன ஆகும். இது பாக்யராஜ் செய்த பெரிய ரெவல்யூஷன். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்மள மாதிரி ஆர்டினரி பீப்புள் எப்படி பேசுவாங்க அதே மாதிரி எழுதுகிறாரு. அது எழுதினோட பாரதி ராஜா படங்கள்லாம் பிகேம் வெரி சக்ஸஸ்ஃபுல். அந்த புரட்சியில் தான் கம்ஸ் திஸ் டயலாக்ஸ் ஆஃப் கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த். அவங்க பேசுகிற வந்து மோஸ்ட் ஆஃப் த டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், நாமெல்லாம் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதில். ஆனால் சில டைம் வந்து தே ஹாவ் டு ரிசர்வ் ஃபார் தியர் பஞ்ச் டயலாக். அப்போது இந்த பஞ்ச் டயலாக்ஸ் வந்து இது என்ன அர்த்தம்னா அது அந்த கருத்தை வந்து சொல்கிறது. இவ்வளோ நேரம் ஒரு வசனம் பேசின அப்புறம் ஒரு இடத்துல கருத்து சொல்லி தான் ஆகணும். சில கருத்துக்கள் எல்லாம் ஒரு தடவை தான் சொல்லணும், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதுக்கு மேலே திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு நம்ம வீட்லேயோ வந்து ஒரு அப்பா வந்து குழந்தைகிட்ட படித்தால் நீ வந்து உருப்பிடுவேன்னு சொல்கிறச்சா ஒரு தடவை சொல்லணும். அது டெய்லி காலையில் பாப்பா சொல்லிக்கிட்டே இருந்தேன் படித்தா தான் உருப்பிடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு மீனிங் இல்லாமல் போகும். வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறவங்க பல பேர் இருந்தாலும் அதில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள தான் மக்கள் அதிகமாக கவனிக்கிறாங்க. அவங்களோட லைஃபோட தங்களோட சொந்த லைஃப்பை வச்சு சேர்த்து அவங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு அவருடைய
சாய்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ், அவருடைய நடிப்பு திறமை, அவரோட ஸ்டைல், இந்த மாதிரி பல விஷயங்கள் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. பூனாவர் கிளிக்குறி என்ற படத்திலே தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்கள் குழுவினை சேர்ந்தார்கள். அது அவருக்கு எங்களோடு இணைந்த முதல் படம். அது வரையிலும் முடியை தள்ளி விட்டு கொண்டு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி தூக்கி போட்டு ஸ்டைலாக ஒரு வில்லனாக வந்து கொண்டு வந்தார். நாங்கள் நம்முடைய சிவகுமார் சாரை ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்த அவரை வில்லனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அவரோட கதாநாயகனாக இருக்கணும் இந்த படத்தில். அந்த படத்தில் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பஞ்சு டைலாக்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி சொல்கிறோமே அசத்தல்னு, இந்த அசத்தல் டைலாக்கெல்லாம் அன்றைக்கி சொல்லி அந்த பஞ்சு டைலாக்கில் சொல்கிறதுல அவருக்கு பெரிய கைதட்டல் வந்தது. உதாரணத்துக்கு ஒரு டைலாக் சொல்லுவேன், சிவகுமாரை பார்த்து சொல்லுவார், நீ கடப்பாரியை முழுகிட்டு சுக்கு தண்ணியை குடிக்கிற, நீ ஜீரணிச்சிட்டோம்னு நினைக்கிற, அது ஜீரணிக்காது, உன் வயத்தை கிழிச்சிட்டு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவார். இது அன்றைக்கி பெரிய கைதட்டலுக்கு உரிய வசனமாக இருந்தது. அது மாதிரி அந்த படத்தினுடைய வசனங்களையெல்லாம் பார்க்குற போது ரஜினிகாந்த் முதல்ல பயந்தார். என்ன சார், பாலச்சந்தர் சார் எனக்கு முழு படத்துக்குமே இவ்வளோ வசனம் கொடுக்க மாட்டார், நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் இவ்வளோ வசனம் கொடுக்குறீங்களே, என்னால் பேச முடியுமா அப்படின்னு. நிச்சயமாக உன்னால் பேச முடியும், நீ எந்த அளவுக்கு ரெடி ஆகிறியோ அந்த அளவுக்கு நான் ஷார்ட் வச்சுக்கிறேன், நான் ஒரே ஷார்ட்டில் எல்லாத்தையும் எடுக்க போகிறதில்ல, நீ ப்ரிப்பேர் பண்ணி உன் ஸ்டைலில் சொல்லு, உன்னால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஷார்ட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 வரி 8 வரி அவருடைய ஸ்டைலில் சொல்ல அது புதுமையாக இருந்தது. அதை வந்து எங்கள் லட்சுமி நாராயணனுடைய என்னுடைய துணை இயக்குனர் அவர் தான் வசனமெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர்கிட்ட போய் ரெடியாக சொல்லி பார்த்துட்டு முத்துராமன் சார் நான் ரெடின்னு சொல்லுவார். ஆகவே அன்றைக்கி 4 வசனங்களை சொல்வதற்கு கஷ்டப்பட்டு அதை கற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுதும் அசத்துற அளவுக்கு பஞ்சு டைலாக் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தயாராகிருக்கார். அதுக்கு காரணம் அந்த தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தான் அவர் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு இன்றைக்கி தமிழ் மொழியே பஞ்சு டைலாக் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ரஜினி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல வர்றது என்ன? வீரம். இதுலேருந்து நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறது வந்து அது அட் த கோர், நீங்கள் ஒரு ரைட்டருங்கிறத க்ளீனாக காட்டிட்டீங்க. நீங்கள் வந்து நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் நிறைய படங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் 3 படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ். ஆனால் எசென்ஷியலி 2 பேருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ். அவங்க 2 பேருக்கும் எழுதுனதில் என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? எம்ஜிஆர் அவங்களுக்கு எழுதும்போது கொஞ்சம் சமுதாய உணர்வோடு எழுத வேண்டியிருந்துச்சு. ரஜினி சாருக்கு எழுதும்போது இன்றைக்கி கரண்ட்டாக என்ன தேவையோ அதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல வேண்டியிருந்துச்சு. எம்ஜிஆர் சாருக்கு எழுதும்போது அவருடைய கதாபாத்திரம் எந்த விதத்திலும் சிதைந்து போகாத விதத்தில் அதை நம்ம பார்த்து எழுதணும். ஆனால் ரஜினி சாருக்கு எழுதும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வசனம் தேவையோ அதை எழுதினா போதும். முதல் படம் மாங்குடி மைனர் ஒர்க் பண்ணும்போது அவர் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பார். என்ன நடக்குது, எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறத ரொம்ப ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவதானம் அதிகம், அதை கவனிப்பார், மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலாம். தனிக்காட்டு ராஜா பண்ணும்போது ஒரு இடைவெளி இருந்தது. தனிக்காட்டு ராஜா பண்ணும்போது அவருடைய வளர்ச்சி அதில் தெரிஞ்சுது. அதாவது மாங்குடி மைனர் பண்ணும்போது ரா இருந்தார், இதில் வந்து அவருடைய வளர்ச்சி தெரிந்தது. மனிதன் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டார், பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அப்புறம் அவர் தன்னை தானே வளர்த்துக்கிட்டார். தன்னை இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வளர்த்தார் இவர் வளர்த்தார், அவருடைய படம் இவருடைய படம். எவருடைய படத்துலையும் இல்லை, அவரே தன்னை தானே வளர்த்துக்கிட்டாருங்கிறது தான் நான் அவதானித்த உண்மை. அவரை பொறுத்தவரையிலும் ஒன்று ரொம்ப கிளியராக இருந்தார். தன்னுடைய இமேஜில் தான் வளரணும் அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். உதாரணத்துக்கு நாங்கள் பாயம்புலி எடுக்க போகும்போது பின்னாடி போஸ்டர் இருந்து தேட்டரில் கிளாப்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த போஸ்டர் பார்த்தோன்னே அதே மாதிரி ஓஹோ இதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நாங்கள் ஓட்டணும். அவர் வந்தோடனே சொல்லிட்டார், சார் அந்த போஸ்டர்லாம் எடுத்துருங்க. ஐ காட் ஹையஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் எம்ஜிஆர், அது வேறு விஷயம். அவருடைய நிலையில் நான் வரக்கூடாது சார், என்னுடைய டேலண்ட்டில் தான் வரணும், அதனால் அந்த போஸ்டர்லாம் எடுத்துருங்க நீங்கன்னாரு. ஸோ இட்ஸ் ரியலி சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருந்தாருன்றதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அவருடைய க்ரோத்துக்கு காரணமே தவிர மற்றதெல்லாம் இன்சிடென்டல் தானே தவிர அவருடைய டேலண்ட், அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஹார்ட் ஒர்க், அதுதான் அவர் அந்த பெடஸ்டலில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு.
என்னை பொறுத்தவரையிலும் 2 விஷயங்களை பற்றி பேச ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து சினிமாவை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பிட்ட தமிழ் சினிமாவை பொறுத்தவரை வார்த்தைகள், வசனங்கள், வரிகள், பாடல் வரிகள், அதனால் ஏற்படும் பாதிப்பு, தாக்கம், அதனால் ஏற்படும் ஒரு இம்பேக்ட், அது எப்படி இருந்திருக்கு சில வருஷங்களாக என்னுடைய பார்வையில் அப்படிங்கிறத பற்றி ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். 2வது, இப்படிப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள், வரிகளுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் கற்றுக்கிட்ட ஒரு அர்த்தமும், அந்த அர்த்தமும் நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய ஆசைப்படுகிற ஒரு விஷயம், அதாவது நல்ல விஷயங்களை, நல்ல மெசேஜை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் எப்படி சேர்ந்து இந்த புஸ்தகத்தில் வேலை செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டியது அப்படிங்கிற பற்றியும் நான் எடுத்து சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 50, 60 அந்த காலகட்டத்தில், ஏன் அதுக்கப்புறம் கூட ஒரு 70 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து வசனத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முக்கியமான ஒரு இடம் இருந்திருக்கு. வசனகர்த்தாக்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடம் இருந்திருக்கு. நன்றாக வசனம் சொல்லக்கூடிய ஒரு நடிகன் தான் சிறந்த நடிகன் அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருந்தது. அதனால் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற நம்ம நடிகர் திலகம் சார் அந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பணிக்காகவே ஒரு திலகமாக நம்முடைய மனசில் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நடிகவேல் எம்.ஆர். ராதா அவங்களுடைய வசனத்தில் அவருக்கே உரிய அந்த நகைச்சுவை பாணி, அதுக்குரிய அந்த ஒரு கிண்டல், வாழ்க்கையை பற்றிய சில ப்ராக்டிக்கலான சில குத்தி காட்டக்கூடிய விஷயங்கள், கேலி செய்யும் அந்த ஒரு தொனி, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த வசனத்துடைய அந்த பவர், அது வந்து எடுத்து சொல்லும் அந்த மெசேஜ், அதே அந்த படத்தில் உள்ள ஹீரோ எடுத்து சொல்லும்பொழுது அந்த கதாபாத்திரத்திற்கும் அந்த கதைக்கும் தாண்டி மக்கள் மனதில் ஏற்படும் ஒரு தாக்கம், அந்த மெசேஜுடைய தாக்கம். Thank you.